ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இந்த வீடியோ வந்து தியா பாப்பாவோட செகண்ட் பர்த்டே வீடியோ தாங்க. அதில் என்னென்னலாம் பண்ணோன்றதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த துணிலாம் வரும்ல நம்மளோட சாரீ ட்ரெஸ்ஸு அந்த பாக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி நம்பர் 2ன்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கிரேப் ஷீட்டுங்க. இதை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். பிங்க் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் கட் பண்ணி அந்த நம்பர் 2 அப்படின்றதுல அப்படியே அழகாக ஒரு மாதிரி சுருட்டி சுருட்டி ஒட்டுற மாதிரி தான் பிளானு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பென்சில் வச்சு இந்த மாதிரி சுருட்டி ஃபெவிகால் வந்துட்டு லைட்டா அப்ளை பண்ணி ஒட்டணும். ஸோ ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேப்பரே கிழிஞ்சிருச்சு. அப்புறம் அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. நல்லா ஈஸியாவே வந்துருச்சுங்க. ஸோ பாப்பாவோட செகண்ட் பர்த்டே இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன். நம்பர் 2ன்லாம் ஃபாயில் விற்கிதுங்க. இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒண்ணு நம்ம கையால பண்ணும்போது, அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாவும், ரொம்ப ஹேப்பியாவும் இருக்கும்ல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நடுவுல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஒட்டிட்டு, கீழ திருப்பியும் ஒரு பிங்க் கலர்ல ஒட்டிட்டு, நம்பர் 2 அப்படின்றத ரெடி பண்ணிட்டேன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டா இருந்தது. இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடியில ஒரு அட்டை இருக்கு பார்த்தீங்களா? ரவுண்டா. அது வந்துட்டு தியா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கேக் கூட வந்த அட்டை அது. அது வந்து ஏதாவது டெக்கரேஷன் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சிருந்தேன். அது இப்ப யூஸ் ஆகுது. அதுல வந்துட்டு இந்த ஹலோ கிட்டியோட அதான் கிட்டியோட ஃபேஸ் வரணும். அது வந்து ஃபர்ஸ்ட்டு கார்ட்போர்ட் அட்டையில பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அட்டை கிடைச்சோனே சரி இதிலேயே பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய கிரேப் ஷீட்டா எடுத்து இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் இன்னும் சேஃப்டியா இருக்கணுன்றதுக்காக செல்லோ டேப்பையும் ஃபுல்லா ரவுண்டா ஒட்டிட்டேன். இது வந்து கிளிட்டர் ஷீட்ல வந்துட்டு அந்த கிட்டிக்கு வந்துட்டு காது வந்துட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு காது ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிட்டு, அதையே வந்து ட்ரேஸா வச்சு இன்னொரு காதும் நான் வெட்டிக்கிட்டேன். அப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி பேக் சைட்ல வந்துட்டு ஒட்டியாச்சு. ஸோ காது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே கிளிட்டர் ஷீட்ல செல்லோ டேப் வச்சு அந்த உள்ள இருக்க சர்க்கிள் ரவுண்ட் போட்டு, அத கட் பண்ணி கண்ணு மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ காது, அதுக்கப்புறம் கண்ணு இது 2மே பார்த்தீங்கன்னாக்கா, டார்க் பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட்ல தான் பண்ணேன். நோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, பர்பிள் கலர்ல பண்ணேன். சரி எல்லாமே ஒரே கலர்ல இருந்தா ஒரு மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நோஸ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி இந்த ஷேப்ல கட் பண்ணி ஒட்டிட்டேன். இது வந்து கொஞ்சம் மேல தான் நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் இவ்ளோ கேப் கீழ விட்டுருக்கேன்னா, தியாஸ்ரீன்னு சொல்லிட்டு தியாவோட பேர் வரணும். அதுக்காக இவ்ளோ கேப் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த துணி அட்டை பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதிலேயே தியாஸ்ரீன்னு கட் பண்ணிட்டு, ஃபெவிகால் அப்ளை பண்ணி கிளிட்டர்லாம் தூவிக்கிட்டேங்க. ஸோ அதுவுமே ரொம்ப க்யூட்டா ரெடி ஆயிடுச்சு. ப்ளூ கலர் கிளிட்டர் வச்சு அப்படியே இது பண்ணிக்கிட்டேன். கார்ட்போர்ட் அட்டையில பண்றதா தான் பிளான் இருந்தது. பட் கார்ட்போர்ட் அட்டைலாம் வந்துட்டு நம்ம கட் பண்றதுக்கு நைஃப் வச்சு கட் பண்றதுக்கு அவ்வளோ ஈஸியா வராது. அதனால இந்த துணி அட்டை பாக்ஸோட இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இது 2த்தையும் தனித்தனியா வைக்கிற மாதிரி தான் இருந்தது. சரி ஹேங் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிட்டியோட ஃபேஸ்க்கும் இந்த நம்பர் 2ன்றதுக்கும் நடுவுல வந்துட்டு கிளிட்டர் ஷீட் வந்துட்டு இந்த மாரி கட் பண்ணி இப்படி ஒட்டிட்டேன் ஹேங் பண்ற மாரி. ஸோ அது இனிமே பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கும்ல. அப்புறம் அந்த பூனைக்கு வந்துட்டு மீசை தான் கொஞ்சம் காமெடியா இருக்கு. அது வந்துட்டு சார்ட் பேப்பர்ல கருப்பு கலர்ல வெட்டி இந்த மாரி ஒட்டியிருக்கேன். பட் ஏதோ ஒண்ணு கிட்டி மாரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இப்படி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் நைட்டு 12:00 பாப்பா தூங்குனதுக்கப்புறம் ஆரம்பிச்சேன். இப்போ வந்துட்டு விடிகாலம் 4 மணி ஆகுது. இந்த மாரி இந்த ஒரு ஒரு விஷயம் பண்றதுக்காக இவ்ளோ ரூம அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு நான் படுக்கணும். இதுக்கு இடையில வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு கிருஷ்ணா அவங்க தான் ஃபோட்டோகிராஃபர். அவங்க வந்துட்டு நெறைய வாட்டி கால் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அவங்க வீட்லேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 6 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டாங்க. நான் ஒரு 1/2 அன் ஹவர் கூட ரெஸ்ட் எடுக்கலங்க. திருப்பியும் நான் என்ன பண்ணேன், நான் கிளம்பிட்டு, அப்புறம் தியாவோட அப்பாவ எழுப்பி அவங்கள கிளப்பி விட்டு, டீ, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு, பாப்பாக்கும் பால் காய்ச்சி குடுத்தாச்சு. ஸோ பாப்பா அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சுக்கவே இல்ல. எப்பவுமே சின்ன சத்தம் கேட்டாலே எந்திரிச்சுக்குவா. இன்னைக்குன்னு பார்த்தா அவ எந்திரிச்சுக்கவே இல்ல. நல்லா தூங்கி தூங்கி தான் வழிஞ்சுட்டு இருந்தா. எப்படியோ ஒரு வழியா கிளப்பி, ஈசிஆர் கோவளம் பீச் வந்துட்டு லொகேஷன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால அங்க போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இடையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மஞ்சாபோட்ன்னு ஒரு ஸ்டாப் இருக்கு. அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் ஏரியா மாதிரி. அங்கேயும் ரொம்ப நல்லாருக்கும். அங்க போய் நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அங்க தான் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ பாப்பாவ வந்துட்டு வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணி தாங்க கூட்டிட்டு போயிருந்தோம். ஆனா ஃபோட்டோஸ் நல்லா வந்தது. இது வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்த உடனே பாப்பா தூங்கிட்டா. சரி தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு விட்டாச்சு. அப்புறம் அந்த ஹேப்பி பர்த்டே பேனர் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து அந்த ஹலோ கிட்டி தீம். அந்த ஒரு கவர்ல வந்துட்டு ஒரு 5 ஃபாயில் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுல எல்லாமே வந்துட்டு சின்ன சின்னதா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் எல்லாமே ரொம்ப சூப்பரா பெருசாவே இருந்ததுங்க. இது வந்து ஹலோ கிட்டியோட ஃபேஸு. அப்புறம் அந்த பெரிய ஹலோ கிட்டி இருக்கு பாருங்க, அது நம்ம பாப்பாவோட ஹைட்டுக்கு இருக்கு. சூப்பரா இருந்தது அந்த ஃபாயில் வந்துட்டு. 100 சம்திங்க்கு தான் நான் டி நகர்ல வாங்கியிருந்தேன். அதோட ஃபுல் வீடியோ வந்து என்னோட இன்னொரு சேனல்ல இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.
இந்த கிளிப் வந்துட்டு பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்தேன். இந்த ஹலோ கிட்டியோட தீம் வந்துட்டு காட்டணுன்றதுக்காகவே. ஸோ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பாப்பா தூங்கிட்டு இருந்தான்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த கேப்ல வந்துட்டு இந்த மாரி பலூன்லாம் ஊதி கொஞ்சம் ஆர்ச் மாதிரி பண்ற மாதிரி தான் பிளான் இருந்தது. பட் பலூன் வந்து அந்த அளவுக்கு இல்ல. 2 கலர்லயுமே சேர்த்து 50, 50 தான் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து பெருசா ஆர்ச் மாதிரி வராது. அதனால என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, பில்லர் மாதிரி பண்ணிட்டு, அந்த ஹலோ கிட்டியோட ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா? நான் முன்னாடி காட்டுனேன் பாருங்க அந்த கிளிப்ல, அந்த மாதிரி செட் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி, இது பில்லருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட சிஸ்டரோட பசங்க தான். ஸ்ரீசரண், சாய்சரண், சித்தார்த் இவங்க தான் ஊதி ஊதி குடுத்துட்டு இருந்தாங்க பலூன. குழந்தைங்க ஆனா பரவால்ல, தம் கட்டி ஊதி குடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டர் வந்துட்டு பேக் ட்ராப் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி அ அ அ ஒட்டுறா மாதிரி இருக்கும்ல அந்த பேக் ட்ராப்ப, அத வந்துட்டு ரெடி பண்ணி அவ வந்து அத ரெடி பண்ணிட்டு இருந்தா. ஃபுல்லா ஜன்னல் இருக்குங்க. அத கவர் பண்றதுக்காக அந்த மாதிரி ஒரு வெள்ள கலர் கிளாத்ல வந்துட்டு ஸ்க்ரீன் மாதிரி இது பண்ணிட்டு, இந்த மாதிரி அவங்க அங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் குழந்தைங்களும் இங்க வந்துட்டு பலூன் இப்படி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஓரளவுக்கு ஈஸியாவே முடிஞ்சிடுச்சு. தம்பிங்கலாம் வரா மாதிரி பிளான் இருந்தது. பட் ரொம்ப சிம்பிளா தானே பண்ண போறோம். அதனால வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கேத்தாப்புல என்னோட சிஸ்டரும் காலையில ஒரு 9:30 போலலாம் வந்துட்டா. ஸோ அது வந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் குஷி ஆயிடுச்சு. ஏன்னா அவ இருந்தாள்னா, பாதி என்னால எல்லா வேலையும் சமாளிச்சுக்க முடியும் அதனால. ஸோ ஓவரால் இப்படிதாங்க இருந்துச்சு டெக்கரேஷனோட வியூ. இதுதான் ஹலோ கிட்டி தீமு. டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒயிட் கிளாத் மாதிரி அத ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு, அதில 2 பேப்பர் ஃப்ளவர் ஒட்டி வச்சிருந்தோம். அந்த பேக் ட்ராப்ல இருக்க ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் இந்த டேபிள்ல இருக்க அந்த கிளாத் இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி குடுத்தது வந்து என்னோட மாமி தான். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் கேப் இருந்தது. அந்த ஒரு நாள் கேப்ல அவங்க இவ்வளோ ஸ்பீடா எல்லாத்தையும் டக் டக்குன்னு முடிச்சு குடுத்துட்டாங்க. ஸோ இப்ப வந்துட்டு கேக் கட்டிங். கேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹலோ கிட்டி தீம் இல்லைங்களா? அதனால கேக் வந்துட்டு கிட்டியோட பிக்சர் வச்ச மாதிரி தான் இருந்தது. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குங்க. 1½ கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்க இருக்க லோக்கல் ஷாப்ல தான். ஸோ குழந்தைங்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்கலாம் எவ்வளோ ஹேப்பியா இருக்காங்க பாருங்களேன். இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஹேப்பியாயிடும் இல்லைங்களா? ஸோ அதுவுமே எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த வீடியோ அப்படியே மியூசிக்கோட பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும் இல்லைங்களா? கேக் கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோட்டோஸ் வந்துட்டு சரியா எடுக்க முடியல. ஏன்னா, அந்த ப சாய் சரண் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் குறுக்க குறுக்க வந்து எவ்வளோ இது பண்ணியும் ஸ்டாப் ஆகல. யாராவது பெரியவங்க வந்து நான் அத வந்து அந்த பிஸியில இருந்ததுனால அத நான் கவனிக்கல. யாராவது பெரியவங்க அவன கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். ஸோ நெறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு ஒழுங்கா எடுக்க முடியல. ஸோ நானுமே என்ன பண்ணேன்னா, போன வருஷம் வீடியோ வந்து எதுவுமே சரியா எடுக்கல. நான் வந்துட்டு என்னோட தம்பிங்க கிட்ட தான் வீடியோ ஃபுல்லா எடுங்கப்பான்னு சொல்லி குடுத்துருந்தேன். ஸோ அவங்களும் ஒரு ஒரு வேலை இருந்ததுனால அத கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இந்த இயர் வந்துட்டு நம்ம ட்ரைபாட்ல வச்சிடலாம். அது பாட்டு ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நடுவுல வந்துட்டு ட்ரைபாட்ட வச்சுட்டு, செல்ஃபோன வந்துட்டு செல்ஃபோன்ல கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபராலயும் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல நின்னுக்கிட்டாங்க. எப்படி ஃபோட்டோ எடுப்பாங்க? அது ஒண்ணு. ட்ரைபாடுமே வந்துட்டு அப்படியே வந்து மறைச்சுட்டாங்க. பின்னாடி வந்து செல்ஃபோன்ல கேமரா ஆன் ஆயி ஓடிட்டுருக்குன்ற கவனம் இல்ல போல எல்லாருக்கும். ஸோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாதிக்கு மேல எல்லாரோட முதுகு மட்டும் தான் தெரிஞ்சது. அதனால அந்த கிளிப்ப அப்படியே கட் பண்ணிட்டேன் நானு. இருந்த வரைக்கும் எடுத்துட்டேன். இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, கேக் கட் பண்ண உடனேயே ஓரளவுக்கு வரிசையா எல்லாம் பெரியவங்கலாம், வயசானவங்களலாம் வந்துட்டு ஊட்டி விட சொல்லுங்க அப்படின்னு கேமராமேன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி 2 பேர் தான் வந்தாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, கேக்க ஃபுல்லா கட் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. அதனால சுத்தி அங்க ஃபுல்லா கிரவுட் ஆனதுனால ஃபோட்டோவும் எடுக்க முடியல. யாராலயும் தனித்தனியா கேக்கும் ஊட்ட முடியல. ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லாரும் முன்னாடி வந்துட்டு அவசர அவசரமா போணும். குடுத்துட்டு டக்கு டக்குன்னு கிளம்பி போணும்னு எல்லாருமே வந்துட்டாங்க. இது கியூட்டா இருக்குல்ல. இது வந்து தியாவோட அக்கா. அப்படி பண்ணிட்டு போறாங்க கேமராக்கு முன்னாடி. ஃபங்ஷன் வந்துட்டு 5:30 டூ 6:30 அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருந்தோம். ஆனா மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா 7:00 போல தான் வந்தாங்க. ஒரு 2 சித்தி, அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஜெயந்தி அவங்கலாம் தான் கரெக்ட்டா 5:00 வந்திருந்தாங்க. இங்க பாருங்க நான் ட்ரைபாட் வச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த மாரி முதுகு தான் தெரியுது எல்லாரோட முதுகும். அதனால அப்படியே இதுக்கு மேல கிளிப்ப வந்து நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அங்க ஒரு அவ்ளோ பெரிய ட்ரைபாட் வச்சு நான் அதுல வந்துட்டு செல்ஃபோன் இது பண்ணியிருக்கேன். அதுவுமே தெரியல. கிட்டத்தட்ட அது வந்துட்டு ஒரு 35 மினிட்ஸ் வீடியோங்க. அதுல வந்துட்டு ஒரு 6 மினிட்ஸ் தான் வீடியோ ஒழுங்கா இருக்கு. அதுக்கு மேல ஃபுல்லா எல்லாம் முதுகு தான் தெரியுது. யாராவது ஒருத்தவங்க இத கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து தியாவோட தாத்தா. ஸோ அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து பாப்பாவோட பர்த்டேக்கு வர முடியல. ஸோ அதனால இந்த வருஷம் வந்து கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஃபோட்டோ கிளிப்லாம் நான் அட்டாச் பண்ணிடுறேங்க. இது வந்து தியாவோட அவுட்ஃபிட்டு இப்படி தான் இருந்துச்சு. இது ஆக்சுவலா ஒரு சாரி மீஷோல வாங்கின ஒரு சாரியில வந்துட்டு பாப்பாக்கும் எனக்கும் சேமா தைச்சுக்கிட்டோம். இது வந்து என்னோட கலாமா சொல்லிட்டு அவங்க தான் தைச்சு குடுத்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஏன்னா ஃப்ராக் போடுறதா தான் பிளான் இருந்தது. அதனால தான் இந்த தீம் நான் வந்து ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன்ல செட் பண்ணேன். இந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே நாள்ல தைச்சுட்டாங்கங்க. நான் தைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சு தான் இந்த இது ரெடி பண்ணேன். பட் தைச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப இந்த நேரத்தில நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி வேணும், இந்த ஈசிஆர்ல இருக்கீங்கன்னா, ஏன்னா அவங்க ஈசிஆர்ல தான் ஷாப் வச்சிருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி அம்மாக்கு, பொண்ணுக்கு இல்ல பசங்களுக்கு இந்த மாரி தைக்கணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. நான் அவங்க டீட்டெயில் குடுக்குறேன். நல்லாவே ஸ்டிச் பண்ணி குடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு சிம்பிள் சாரீங்க. பிளெயின் சாரி. அது எவ்வளோ கிராண்டா தைச்சிருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்படி குட்டீஸுங்க கூட, ஃபேமிலிஸ் கூடலாம் ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சாச்சு கடகடன்னு. ஸோ நெறைய பேரால ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியல. என்னோட சிஸ்டர்ஸ் 2 பேர் அவங்க ஃபோட்டோலயே இல்ல. அப்புறம் ஒரு அம்மா அவங்களும் ஃபோட்டோல இல்ல. குறிப்பா என்னோட சிஸ்டர் கவிதா எந்த இடத்துலயுமே இல்ல. ஸோ அது வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே எல்லாமே பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. சரி ஓகே முடிஞ்ச வரைக்கும் எடுத்தாச்சு. இது வந்து அவுட்டோர் ஷூட் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம்னு சொன்னேன்ல, அவுட்டிங் போயிட்டு. ஸோ அதுதான். இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து கிருஷ்ணான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்கங்க. அவங்க வந்து ரீசனபிளா தான் ப்ரைஸும் வந்துட்டு வாங்குறாங்க. உங்க யாருக்காச்சும் அவங்களோட டீட்டெயில் வேணும்னாலும் நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா கேளுங்க. ஃபோட்டோஸ்லாம் எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்களேன். பாப்பாக்கு பெரிய மேக்கப் கிடையாது. தூங்கி எந்திரிச்சு ஜஸ்ட் லைட்டா ஃபேஸ் வாஷ் பண்ணி கூட்டு போயிருந்தோம். எவ்வளோ கியூட்டா எடுத்திருக்காங்க பாருங்க. ரொம்ப பொறுமையா ஏன்னா பாப்பா அவ்வளோ சாமானியமா ஃபோட்டோக்கு வந்துட்டு போஸ் குடுக்கல. ரொம்ப ஏன்னா நாங்க கிட்ட இருக்கணும்னு நெனச்சா, ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப டைம் எடுத்து பொறுமையா, இந்த மண்ணுல உருண்டு புரண்டு படுத்தெல்லாம் எடுத்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில நான் என்னோட ஃப்ரெண்ட் கிருஷ்ணாக்கு. ஸோ உங்க யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அழகாவே எடுக்குறாங்க ஃபோட்டோஸ் வந்துட்டு. இன்னொன்னு அவங்க பர்ட்டிகுலரா ஒரு டைம் சொன்னாங்க. 6:30க்குள்ள நம்ம போயிரணும். அப்பதான் வந்து அந்த சன்லைட் வந்து நல்லாருக்கும் நேச்சுரலான்னு. பட் நாங்க ரொம்ப லேட் ஆக்கிட்டோம். 7:00 போல தான் நாங்க போனோம். அதுவுமே ஒரு ரீசன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.